சுன்னத் ஜமாத் அணியினருக்கு டாஸ் வென்றிருக்கப்படுகிறது. முதலாவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினரை விவாதம் ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விவாதம் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கொள்கையாக இருக்கின்ற இறைவனை குறித்து பேசுகிற ஒரு விவாதம். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை குறித்து விளக்குவதற்கு முன்னால், பொதுவாக இறைவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் நம்முடைய அறிவை கொண்டோ சிந்தனையை கொண்டோ இறைவன் இருக்கிறான் என்பதைத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர, இறைவனுடைய தன்மைகளை குறித்தோ அவனுடைய பண்புகளை குறித்தோ இறைவனோ இறை தூதரோ சொன்னால்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹுவுக்கு இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா என்று தீர்மானிப்பதாக இருந்தால் அது பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இதற்கு நாம் ஒரு முடிவு செய்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்பதுதான் திருக்குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும். இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற ஒரு சித்தாந்தம் பிற மதத்திலிருந்து, குறிப்பாக அத்வைத கொள்கை உடையவர்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டு அது இஸ்லாத்திற்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு கொள்கை. அந்த கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் நிரூபிக்க இருக்கிறோம். அது சம்பந்தமாக முதலாவதாக ஒரு ஆதாரத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, இது புகாரியில 7440வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் வேறு ஏராளமான ஹதீஸ் நூல்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில நாங்கள் இறைவனை காணுவோமா, அதாவது காண முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண முடியும், சூரியனை நீங்கள் காண்பது போல, சந்திரனை பௌர்ணமியில சந்திரனை காண்பது போல உங்களுடைய இறைவனை காண முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்றாங்க. சொல்லிட்டு இறைவனை கண்ட பிறகு இறைவன் தரப்பிலிருந்து சொல்லப்படும் மஹ்ஷர்ல, எல்லா மக்களும் குழுமி இருக்கும் பொழுது மஹ்ஷர்ல சும்ம கால யுனாதி முனாதின், ஒரு அறிவிப்பாளர், இறைவன் தரப்பிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வந்து பிரகடனம் செய்வார், லியதுஹப் குல்லு கௌமின் இலாமா கானு யாபுதூன், ஒவ்வொரு சாராரும் அவரவர்கள் எதை வணங்கினார்களோ அவங்களோட போங்க, யார் யார் எதை வணங்கினீங்களோ அவங்க தலைமையில நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க என்று அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணப்படும். அப்ப சிலுவையை வணங்கியவர்கள் சிலுவைக்கு பின்னால் ஓடுவார்கள், சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளுக்கு பின்னால் ஓடுவார்கள். இப்படி எல்லாரும் போய்விடும். அவரவர்களுக்கு ஒரு தலைமை தாங்கி கூட்டிக்கிட்டு போற மாதிரி ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்வான். கடைசியாக போய் அவங்க தலைமையிலே கொண்டு நரகத்தில் கொண்டு தள்ளிடுவாங்க. அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். அங்க தண்ணீர் போன்ற ஒரு காட்சி, காணல் நீர் தென்படும். தாகமா இருக்குன்னு சொன்ன உடனே அதுல போய் குடிங்கன்ற உடனே அது நரக படுகொலியா இருக்கும். அதுல எல்லாரும் விழுந்துருவாங்க. பிறகு யாரு மிச்சமா இருப்பான்னா, ஹத்தா யபுகா மன்கான யாபுதுல்லாஹ மின் பர்ரின் வ ஃபாஜிரின், நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குனாங்களே அவங்க மாத்திரம் மிச்சமா இருப்பாங்க.
அதாவது நீங்கள் யார் யார் எதை வணங்குனீங்களோ அவங்க எல்லாம் போயிருங்க உடனே எல்லாரும் போயிடுறாங்க. யாரு மிச்சமா இருப்பாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வை வணங்கினார்களே அதுல பாவம் செஞ்சவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, எல்லாருமா கலந்து அந்த இடத்துல நின்று விடுவார்கள் போகாம. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படும், மா யஹபிசுக்கும், ஏன் நீங்க மட்டும் நிக்கிறீங்க, அவரவர் வணங்கியவர்களோடு போக சொன்னமே என்ற உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாங்க அவங்கவுங்க வணங்கின ஆட்களோட போக சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வை வணங்கணும், நாங்கள் எங்க இறைவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அறிவிப்பை செயல்படுத்துறதா இருந்தால் அல்லாஹ் வரணும். அல்லாஹ் யார் யார் எதை வணங்குனாங்களோ அவங்களோட போக சொல்லி இருக்குது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, இன்னமா நம் சொல்லிரு ரப்பனா, நாங்கள் எங்கள் ரப்புக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அவரவர்கள் வணங்கியவர்களோடு போயிட்டாங்க, நாங்க இறைவன் வருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜப்பாரு, அல்லாஹ் அவர்களிடத்தில் வருவான். எப்படி வருவான்? ஃபீ சூரத்தின், ஒரு சூரத்தில் உருவத்தில் வருவான். சூரத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா உருவம். தலைப்பும் இறைவனுக்கு உருவம் இருக்கிறார் என்பதுதான். அப்ப அல்லாஹ் அவரிடத்துல வருவான். வருவான் என்ற உடனே அதுக்கு ஏதாவது வியாக்கியானம் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஅதீஹிமுல் ஜப்பாரு ஃபீ சூரத்தின், ஒரு உருவத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கள்ட்ட வருவான். அந்த உருவம் எந்த மாதிரி உருவம் என்று கேட்டால், கைரு சூரத்திஹில்லதி ரஅவுஹு ஃபீஹா அவ்வல மர்ரா, முதல்ல பார்த்தார்களே இறைவனை எல்லாரும் நிக்கும் பொழுது கெட்டவங்க நல்லவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அல்லாஹ் பார்த்தாங்கல்ல, சூரியனை பார்ப்பது போல சந்திரனை பார்ப்பது போல பார்த்தாங்கல்ல, அந்த தோற்றம் அல்லாத வேற ஒரு தோற்றத்தில் ரப்பு என்ன செய்வான், அந்த மக்கள்